இன்றைக்கி சண்டே நாள் நல்லபடியாக போகணும்னு சொல்லிவிட்டு கோழி அறுத்துவிட்டு நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். சரி வெயிட் பண்ணுற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற பயிர்களெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் காட்ட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம தொங்க விட்ட கோழி பாவம் காஞ்சி போய் கிடக்குறான். யாராச்சும் வருவாங்களான்னு அவனும் வெயிட் பண்ணுறான், நானும் வெயிட் பண்ணுறேன். அந்த வெயிட் பண்ணுற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி நாக்கு தொங்க போட்டு அதுக்கப்புறம் இருந்த கோழிகள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காட்டலான்னு தான் காட்டியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் நம்மள்ட்ட பிராய்லரு, கிராஸு, நாட்டுக்கோழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறுவிடை பெருவிடை இது மாதிரி எல்லாமே இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கடை வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நான் அதை எடுத்து காமிச்சேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து லொக்கேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் லொக்கேஷனோ இல்லை வந்து பெரிய அளவில் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனோடையே நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் இதை ஸ்டார்ட் பண்ணலை. உண்மையாக சொல்லணும்னா நான் வந்து என்னோடய பேரண்ட்ஸுக்காகவும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தொழில் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் ஷாப்பை ஓப்பன் பண்ணி நான் ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு இந்த சிக்கன் ஷாப் ஓப்பன் பண்ணதுலேருந்து நான் நிறையா ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் டே பை டேவாக வந்து ஒரு சில வீடியோக்களில் அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி. இதே மாதிரி எனக்கு வந்து நீங்கள் ஆதரவு தாங்க. நம்ம தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கோழி பண்ணை உரிமையாளர்கள் வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அதனால் கோழியோட ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏறிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சவாலாக இருக்குது. ஏன்னா வந்து சேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பின்னடைவு. சண்டேவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கலகலன்னு இருக்கும். பட் இந்த ரெண்டு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு கலகலன்னு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அண்டு லாஸ் அண்டு ப்ராஃபிட் இந்த ரெண்டே விஷயந்தான். இந்த ரெண்டு விஷயத்தில் எது கிடைச்சாலும் ஓகே டன் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் போகணும். அதை விட்டுட்டு அதாவது தலைக்கு மீறி ஆடுறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆட்டை மட்டும் ஆடக்கூடாது. நான் எப்போவுமே அதை மைண்டில் வச்சுருக்கேன். நீங்களும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது என்னோடய முட்டி, என்னோடய கத்தி, இது எல்லாமே காட்டுறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா புத்தி எந்த அளவுக்கு கூர்மையாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கத்தி கூர்மையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இதை காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட எம்ஆர் வேணு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அப்படியே கேட்டுக்கு ஒரு லைக் பண்ணியிருக்கேன்.